தீய மந்திரங்கள் சொல்ற அவன் நாக்க அறுக்கணும். அவன் கைக்கு விலங்கு மாட்டணும். அவன் கழுத்து நரம்புகளை இருக்கணும். அப்பத்தான் அவனை அடக்க முடியும். நில்லுங்கம்மா, நில்லுங்க. வேண்டாம், அவசரப்படாதீங்க. அவனை கொல்ல வேண்டாம். வேண்டாம். இப்ப அவனை கொன்னா பயங்கரமான பிரேதாத்மா ஆயிடுவான். அப்படின்னா இந்த அயோக்கியம் உங்க மேல தீராத பகையோட இருக்கான். நம்ம சாஸ்திரப்படி எந்த மனிதனாவது தீரா பகையோட இறந்துட்டான்னா அவனோட ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகாது. பகையை தீக்கிற வரைக்கும் ஓயாது. இவன மாதிரி கொடூர பூத பிரேத அகோரா செத்தான்னா அவன் அதி பயங்கர பிரேத சக்தியா மாறிடுவான். அவனை இப்படியே விட்டுட்டா இவன் யாரையும் வாழ விட மாட்டான். உண்மைதாமா. இப்ப இவனை சாகடிக்கிறதுனால பிரச்சனை தீராது. அப்படின்னா இவனை சாகடிக்காம இவன் உயிரோட இருக்கிறப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே இவனுக்கு சமாதி கட்டுறேன். அந்த சமாதியில இருந்து இவன் பிரேதாத்மா கூட வெளியே வரக்கூடாது. சமாதிய ருத்ர சூல பிரணவ திவ்ய சக்திகளை சேர்த்து வச்சு கட்டுறேன். எந்த சூழ்நிலையிலையும் இவன் பிரேதாத்மாவை வெளியே வரவிட மாட்டேன். இது தாய் ஜெக்கம்மா மேல ஆன. ஆனா ஒரு விஷயமா, யாராவது சமாதியை உடைச்சிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியே வர்ற இவனோட பிரேதாத்மா பேரழிவை உண்டாக்கும். உங்களையும் உங்களுடைய சமஸ்தானத்தையும் பூண்டோட அழிச்சிடும். அப்படி நடக்க நான் ஒரு காலம் விட மாட்டேன். இவனுக்கு சமாதி கட்டினதுக்கு அப்புறம் இந்த மாளிகைக்குள்ள யாரும் வரக்கூடாது. கட்டுங்க சமாதிய. அம்மாவோட முடிவுக்கு அந்த அயோக்கியன் நடுநடுங்கி போயிட்டான். புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து பெரிய பெரிய கல்லுகளை வரவழைச்சு இரும்பு கோட்டை மாதிரி சமாதியை கட்ட ஆரம்பிச்சாங்க ஜக்கம்மா. அந்த இருட்டுக்குள்ள இந்த படுபாவி மிருகம் மாதிரி அலறி அலறி ஒடுங்கிட்டான். அவன் அலர்ன சத்தத்துல இந்த கோட்டையே அதிர்ச்சி. நரம்பெல்லாம் அறந்து நரக வேதனை அனுபவிச்சு சாகணும். மகா சக்தி வாய்ந்த துர்கா காயத்ரி யந்திரங்களை தயார் பண்ணி அந்த சமாதியிலிருந்து காத்து கூட வெளியில வர முடியாத அளவுக்கு யந்திரங்களாலேயே ஆணி வச்சு இருக்கிட்டாங்க. சமஸ்தானத்து எல்லா திசைகள்ல இருந்தும் கணபாடிகளான வேத பண்டிதர்களை வரவழைச்சு சண்டி யாகங்களையும் ருத்ர ஹோமங்களையும் செய்ய வச்சாங்க. அந்த சண்டாளனோட அலறல் சத்தம் இந்த வேத மந்திர கோஷத்துல மறைஞ்சே போயிடுச்சு. மகா சக்தி வாய்ந்த அம்மன் கைகள்ல இருக்கிற சூலத்தையும் சிவமந்திர கட்டு போட்ட ரட்சைகளையும் வச்சு அவன் பிரேதாத்மா வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு கட்டி போட்டாங்க ஜக்கம்மா. அந்த நிமிஷம் அந்த தாய் எங்க எல்லாரையும் காப்பாத்த வந்த மகா காளியாத்தான் தெரிஞ்சாங்க.
ജയ്ജമ്മയായി കാണാൻ തുടങ്ങി. ജയ്ജമ്മ എന്ന് വിളിച്ചു. അവൾ വളരും തോറും ജനങ്ങളെ സ്നേഹത്തോടുകൂടി സദാ കാത്തു രക്ഷിച്ചു പോന്നതിനാൽ ഒരമ്മയെ പോലെ കന്നി പിന്നേ കാവൽ നിൽക്കാം രാവിൻ നെഞ്ചിൽ സൂര്യൻ പോലെ കച്ചകെട്ടി കൈവാൾ വെട്ടി ചെഞ്ചോരക്കി കാളിയമ്മ നീ കൺമിടിക്കും കന്യാവല്ലേ സൂചിയിൽ തീത്തിളക്കും ചിന്തിയല്ലേ നെഞ്ചിൽ ഊറും ചായം പോലെ നീലാവാൽ കണ്ണെഴുതും കാവ്യം നീയേ അന്തിനേരെ താമ്പലേ ദയാമൈ അന്നപൂർണയാവുന്നു ആദിയുമന്തവുമീ മനസ്സിൽ ആരതിയാവുന്നു നീ ചൊല്ലുന്ന വാക്കെല്ലാം എൻ വേദം നീ നേരുന്ന നേരാണിന്നൻ തത്വം വയറ്റിടുന്നു ധരണി നീയാണമ്മ നീതിബോധം തരുവാ നീയാണമ്മ ഇതെന്റെ ആസ്ഥാനം, അത് മറക്കണ്ട. ജജമ്മ മായമ്മ ജജമ്മ മായമ്മ ജജമ്മ ജജമ്മ മാ ജജമ്മ ജജമ്മ മായമ്മ ജജമ്മ മായമ്മ ജജമ്മ ജജമ്മ മാ ജജമ്മ ഇതെന്റെ ആസ്ഥാനം, അത് മറക്കണ്ട. ജജമ്മ